ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒன்று ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது அவனோடே வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நீர் அதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் சுண்டு விரல் என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கிலும் பருமனாயிருக்கும். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் வாசிங்க. நான் இதனுடைய விளக்கத்தை சொல்கிறேன். அப்படின்னா இங்கே சாலோமோன் ராஜாவாக இருக்கிறார். இப்பொழுது சாலோமோனுடைய ராஜ்யபாரம் முடிஞ்ச உடனே அவனுடைய மகன் யெரொபெயாம் அந்த ராஜ்யபாரத்தை தன்னுடைய கையில் எடுக்கிறாரு. அந்த ராஜ்யபாரத்தை கையில் எடுக்கும்போது ஜனங்கள் எல்லாரும் வர்றாங்க, வந்து ராஜாட்ட சொல்கிறாங்க, ராஜா இந்த மாதிரி உங்கள் அப்பா எங்களுக்கு ரொம்ப வரியெல்லாம் எங்கள் தலை மேலே சுமத்தினார், ரொம்ப பாரமான நுகத்தை எங்கள் மேலே வச்சார், எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல, அதனால எங்களுடைய பாரத்தை கொஞ்சம் லகுவாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே இந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னா, சரி போயிட்டு 3 நாள் தாண்டி வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. அவங்களும் அதே போல் 3 நாட்கள் தாண்டி வர்றாங்க. அதற்குள்ள இவர் 2 குரூப்போட பேசுறாரு. ஒரு குரூப் வயசானவங்க, இன்னொரு குரூப் யங்ஸ்டர்ஸ். வயதானவங்க எல்லாம் சொல்றாங்க, அவங்க சொல்றது கரெக்ட் தான், அவங்கள கொஞ்சம் தட்டி கொடுத்து போகலாம், கொஞ்சம் லகுவாக்குங்க, அதுக்கப்புறம் அவங்கள கைக்குள்ள கொண்டு வரலான்னு ஆலோசனை சொல்றாங்க. வாலிபர்கள் யங்ஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது எப்படி, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, உங்க கையில தான் எல்லாமே இருக்குது, நீங்க சொல்றதான் எல்லாமே கேட்கணும். அவங்களுக்கு எவ்வளவு பெரிய தைரியம் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு. இன்னைக்கு இப்படி பேசுறவங்க நாளைக்கு வேற எதை வேணாலும் பேசுறதுக்கு பயப்பட மாட்டாங்க. நீங்க இதுல ஒரே ஒரு ஹோப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான், நாளைக்கு உங்களே மதிக்க மாட்டாங்க. இப்படியே பேசி 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 3 நாட்கள் தாண்டி அந்த ஜனங்கள் வரும்போது இந்த ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்க அப்பா உங்களுக்கு பாரமான நுகத்தை வச்சாரா, நான் உங்களுடைய நுகத்தை அதிக பாரமாக்குவேன். எங்க அப்பா உங்களை சவுக்குனால தண்டிச்சாரா, நான் உங்களை தேளுனால தண்டிப்பேன். ரொம்ப ஹார்டா பதில் சொல்றாங்க. சொன்ன உடனே ஒரு பெரிய கூட்டம் சொல்லுது, தாவீதோட எங்களுக்கு பங்கும் இல்லை சுதந்திரம் இல்லைன்னு. தனக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தை அந்த ராஜா எல்லாத்தையுமே இழந்துட்டாரு. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த யங்ஸ்டர்ஸ் இளைஞர்களுடைய ஆலோசனை. இந்த இளைஞர்களுடைய ஆலோசனையில என்ன இருக்கு அப்படின்னா, இந்த இளைஞர்கள் ஒரு பக்கம் மட்டும்தான் பேசுறாங்க, ஒரு பக்கம் மட்டும்தான் பேசுறாங்க. நன்றாய் கவனிங்கள், சரியான ஆலோசனைன்றது 2 பக்கம் பேசுறது தான் சரியான ஆலோசனை. ஒரு பக்கம் பேசுறது சரியான ஆலோசனை இல்லை. நானும் எத்தனையோ பேருக்கு கவுன்சிலிங் கொடுத்துருக்கிறேன். கணவன் தனியை நம்மிடத்துல பேசினார்னு வைங்களேன், கணவன் சொல்றது எல்லாமே இவர் தான் நல்லவர் அப்படின்னு தோணும். மனைவி மட்டும் தனியா நம்மகிட்ட பேசினாங்க அப்படின்னு வைங்களேன், மனைவி மட்டும்தான் நல்லவங்கன்னு தோணும். இவங்க 2 பேரையும் உட்கார வச்சு பேசும்போது தான் தெரியும் யார் நல்லவங்க. ஏன் அப்படின்னா, அவர் மட்டும் நம்மளை பார்க்கும்போது என்ன சொல்லுவார் தெரியுமா, அவருடைய நல்லதெல்லாம் சொல்லிட்டு அந்த அம்மாவுடைய நல்லதெல்லாம் மறைச்சிடுவார். அந்த அம்மா நம்மகிட்ட சொல்லும்போது என்ன சொல்ல தெரியுமா, அவங்களுடைய நல்லதெல்லாம் சொல்லிட்டு அவருடைய கொடுமையை மட்டும்தான் பேசுவாங்க. அப்போ ஆலோசனை கொடுக்கிறவர்கள் ஒரு பக்கமாய், உங்களை நிறைய பேர் இப்படி இருக்காங்க, ஒன் சைடா பேசுவாங்க. சார் நீங்க எவ்வளவு பெரிய ஆள் சார், உங்க மேல தப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நீங்களாம் தப்பெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டீங்க, உங்களை போய் அவன் இப்படி பண்ணிட்டானே, உங்களை அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது சார், அவன் உங்களுக்கு என்ன ஆகுறது, பேர் என்ன ஆகுறது, புகழ் என்ன ஆகுறது, அவன் என்ன சார் பெரிய ஆள், தூக்கி போட்டுருங்க, அப்படி பண்ணிருங்க, இப்படி பண்ணிருங்க. உங்களை புகழ்த்தி ஒரு பக்கமாய் யாராவது சொல்லும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க. ஆனா நமக்கு எல்லாருக்கும் எதான் பிடிக்கும், எதான் பிடிக்கும், நம்ம பக்கமா பேசுறது மட்டும்தான் பிடிக்கும். நம்மளை உயர்த்தி உயர்த்தி பேசணும், நம்மளை பெரிய ஆளா பேசணும், ஐயோ உங்களை மாதிரி எப்படி அதுல இதுல அப்படி பேசணும்னு நினைப்பேன். ஆனால் நான் சொல்லுகிறேன், அந்த ஆலோசனை சரியான ஆலோசனை இல்லை, சரியான ஆலோசனை இல்லை. சரியான ஆலோசனைன்றது, சார் இப்படி நீங்க பண்ண வேணாம் சார், இப்படி பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவனும் மனுஷன் தானே சார்,
அவன் 1000 தீமை செஞ்சாலும் அவன் இந்த மாதிரி நன்மையெல்லாம் செஞ்சிருக்கிறானே, நீங்கள் தீமையை மட்டும் பார்க்காதீங்க, அவன் செஞ்ச நன்மையை பாருங்க கொஞ்சம். அவன் இப்படியெல்லாம் இருந்திருக்கான்ல, இப்படியெல்லாம் இருந்திருக்கான்ல. இப்படி யாராவது ஒருத்தர், அதான் ஆப்போசிட்ல இருக்கிற உங்களுடைய எதிரியை உயர்த்தி பேசும்போது உங்களுக்கு என்ன வரக்கூடாது அப்படின்னா, கோபம் வரவே கூடாது. உங்களுக்கு எதிராக இருக்கிற நபருடைய உண்மையை சொல்லும் போது உங்களுக்கு கோபம் வறுமையானால் நீங்க ஆலோசனையில சீக்கிரம் விழுந்து போயிருவீங்க. அப்போ என் ஆலோசனையில நான் சரியா இருக்கணும் அப்படின்னா, இரண்டாவது நான் எடுக்க வேண்டிய பெரிய தீர்மானம் என்ன அப்படின்னா, ஒன் சைடா பேசுறவங்களுடைய ஆலோசனைக்கு நான் கண்டிப்பா என்ன பண்ண மாட்டேன், நான் அடிபணியவே மாட்டேன், நான் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவே மாட்டேன். எனக்கு ஆலோசனை சொல்லும் போது நல்லதையும் சொல்லுவார்கள், கெட்டதையும் சொல்லுவார்கள். ஒரு காரியத்தினுடைய நல்லதை மட்டும் சொல்லுவது மட்டும் இல்ல, அதனுடைய ஆசீர்வாதத்தை சொல்றது மட்டும் இல்ல, அதனுடைய தோல்வியையும் சொல்லணும், ஜெயத்தையும் சொல்லணும், தோல்வியையும் சொல்லணும். நீங்க இந்த மாதிரி நபர்களை போய் பாருங்க சார், உங்களுக்கு வெற்றி அடையும் அப்படின்னு மட்டும் சொல்லிடக்கூடாது. இந்த நபர்களை போய் பார்த்தீங்கன்னா ஒருவேளை இந்த மாதிரி தோல்வி வர்றதுக்கும் என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்குது. இதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா வெற்றியா இருக்கும். இந்த முதல் நாள் இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தில் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, என் கண்ணுக்கு முன்னாடியே நிறைய பேர் விழுந்து போய் கிடக்கிறார்கள், என் கண்ணுக்கு முன்னாடியே நிறைய பேர் கஷ்டப்படுகிறார்கள். காரணம் வேற எதுவும் இல்லை, ஒன் சைடு, ஒரே சைடு. நல்ல வேலைக்காரர்களை இழந்த எத்தனையோ எஜமான்களை நான் பார்த்திருக்கிறேன். நல்ல வேலைக்காரங்களை இழந்துட்டாங்க. நல்ல சொந்தங்களை இழந்த எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கிறேன். அவர்களால லாபம் வரும், ஆனா அவங்களை இழந்தவங்க ஏன் இழந்தாங்க அப்படின்னா, ஒன் சைடா, ஒரு பக்கமா. இவங்க அதிகாரத்தில் இருக்கிறதுக்காக, இவங்க பணம் படைச்சவங்களா இருக்கிறதுக்காக, இவங்க அழகா இருக்கிறதுக்காக ஒரு பக்கமா பேசின நிறைய பேர் அவங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு தங்க வாழ்க்கையில எத்தனையோ இழந்து போயிருக்கிறாங்க. உங்க பேர்ல ஒரு தப்புமே இல்லையா? நீங்க ஒரு மிஸ்டேக்குமே பண்ணலையா? இந்த பிரச்சனை, அதான் கணவன் மனைவி நிறைய நேரத்தில் பிரச்சனைக்காக நிற்கும் போது, ஒரு காலத்தில் என் கணவனார் என்ன அவ்வளோ நேசிச்சாரு, ஒரு காலத்தில் என் மனைவி என்ன அவ்வளோ நேசிச்சாங்க. ஏப்பா, ஒரு காலத்தில் அதிகமாக நேசித்தவர்கள் இன்னைக்கு நேசிக்கல அப்படின்னா சம்திங் ராங், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அவர்கிட்ட இருக்குதோ உங்கள்கிட்ட இருக்கிறதோ, அவர்கிட்டையும் இருக்குது உங்கள்கிட்டையும் இருக்குது. இப்படி செக் பண்றவங்க தவறான ஆலோசனையிலே விழவே மாட்டார்கள். ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவரிடத்தில் கேட்க போறோம், தேவனே எனக்கு ஒரு கிருபையை தாரும். நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா, என்னை மட்டும் புகழ்த்தி ஒரே பக்கமாய் பேசுகிற ஆலோசனையை நான் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஏற்றுக்கொள்ளவே கூடாது. ஹல்லேலூயா. நான் என்ன பண்ணணும்னா, எனக்கு ஆலோசனை சொல்லும்போது நிறுத்துங்க பிரதர், என்னை மட்டும் புகழ்த்தாதீங்க, அந்த பக்கம் என்ன இருக்கிறது கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சா பெரிய அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு பெரிய ஜெபம், ஆண்டவரே என் வழியிலே என் பாதையிலே என்னை நடத்தும் ஆண்டவரே, என்னை நடத்தும் ஆண்டவரே. இந்த பலிபீடத்தில் நிற்கும்போது ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். எங்கேயோ இருந்து கர்த்தர் கொண்டு வந்து எனக்குரிய பாதையை கண்டுபிடிக்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு பலன் தந்தாரு. என் பாதையில கர்த்தர் என்னை கொண்டு போய் நிறுத்தினாரு. இதாண்டா உன் பாதை, இந்த ஊழியம் தாண்டா உன் பாதை, இதாண்டா உனக்கு மனைவி, இதுதான் உன் தரிசன ஸ்தலம் அப்படின்னு என் பாதையில என்னை கொண்டு போய் உட்கார வச்சதுனால என் வாழ்க்கை எனக்கு கடினமாவே இல்லைங்க. என் வாழ்க்கை எனக்கு கடினமாவே இல்லை. ஆனால் இன்னைக்கு நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை மிகவும் கடினமாய் வாழ்கிறார்கள். அவங்களுக்கு வாழ்றதுக்கே பிடிக்கல. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க பாதையில் அவங்க ஓடவே இல்லை, அவங்களுக்குரிய பாதையில் ஓடலை. எல்லாரும் கேட்கணும், வருகிற வருஷம் ஆண்டவர் நம்ம எல்லாரும் எப்படி நிறுத்தணும்னா, உங்கள் பாதையில் கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். முடிக்கலாமா ஜெபித்து? எல்லாரும் கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. தேவ சமூகத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில் கெஞ்சுங்க. அப்பாவை பார்த்து, நான் கண்டுபிடிக்காம போயிட்டேன்ப்பா,
ஆனா என் பிள்ளை கண்டுபிடிக்காம போயிடக்கூடாது, என் மகன் கண்டுபிடிக்காம போயிடக்கூடாது, என் மகா கண்டுபிடிக்காம போயிடக்கூடாது, என் மகளுடைய பாதையை இன்னும் கண்டுபிடிக்கல, என் மகனுடைய பாதையை இன்னும் கண்டுபிடிக்கல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னீரே, இப்பொழுது அந்த அற்புதத்தை செய்யுங்கப்பா. எங்க மனசுல 1000 எண்ணம் இருக்குது, எங்க மனசுல 1000 சிந்தை ஓடிட்டு இருக்குது. இயேசுவே, இந்த பாதை கிடைச்சா நல்லா இருக்கும், இந்த வேலை கிடைச்சா நல்லா இருக்கும், இந்த குடும்பம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு என் மனசுல 1000 ஓடுது, என் பிள்ளைய குறிச்சு என் மனசுல 1000 ஓடுது. ஆனால் இன்றைக்கு ஊழியக்காரர் சொல்லுகிற வார்த்தையை நான் நம்புகிறேன். என் சித்தம் அல்ல, என் விருப்பம் அல்ல, என் பிள்ளைய குறிச்சு, என்னை குறிச்சு, என் வேலையை குறிச்சு உங்க பாதையில என்ன நடத்தும்னு சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. ஹல்லேலூயா.